வெல்கம் பேக் டு டெக் வித் ஜனா சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா வந்து ரூட்டர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து ப்ராப்பராக வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது. ஸோ அது செட்டப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே. ஸோ அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறோம். அந்த வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சொல்லுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ரூட்டர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ப்ரொஃபைலில் வந்து இருக்கேன். ஸோ இதில் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து ரூட்டரில் அப்டேட்டுக்கு முன்னாடி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் ஐக்கான்லாம் இருக்குல்ல. ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் பட்டன் மாதிரி கொடுத்து ஸோ இப்போ லைவ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் புதுசாக ஒரு அப்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ப்ளஸ் ஐக்கானை பார்த்தீங்கன்னா வந்து மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதில் ஷேருன்னு ஒரு ஐக்கான் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்கு பாருங்கள் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி. நான் கிளிக் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த யூடியூப்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல. ஸோ ஓகே, இந்த இதில் ப்ளஸ் ஐக்கான் நான் வந்து கிளிக் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஜஸ்ட் நீங்கள் வந்து வீடியோ ரீல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஐக்கான்லாம் வந்து ஸ்டோரிக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்றத வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து சூஸ் கேம் டு ஸ்ட்ரீம், எந்த கேமை வந்து நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். என்கிட்ட எந்த ஒரு கேமுமே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு லோக்கோவை பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன். எப்படி ரூட்டர்லேருந்து லோக்கோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நான் கிளிக் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் செட்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ இங்கே தாங்க மெயினான விஷயமே. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் செட்டிங் இருக்குல்ல, ஸோ அது உள்ளே வந்து போயிடுங்க. போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லைவில் வந்து மெசேஜ், அதாவது டூ நாட் டிஸ்டர்ப் மோட் போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்ப் மோடு பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்ட்ரீம் குவாலிட்டி ஆட்டோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்ட்ரீம் குவாலிட்டி வந்து எதிர்பார்க்குறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நெட்டும் நல்லா ஸ்பீடாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய அட்வான்ஸான குவாலிட்டியிலே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற ஒரு குவாலிட்டியில் வந்து வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஓவர்லே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே ஒரு சில ஓவர்லேவும் தருவாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேலரிலேருந்தும் பார்த்தீங்கன்னா வந்து ஓவர்லே வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி மேலே வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆரஞ்சு கலரில் வருதுல்ல, இந்த ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாகவே தருவாங்க. ஸோ அது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்மளே பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து கூட பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இதுலேருந்து வெளில வந்துடுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஷீல்டு மோட்னா உங்களுக்கே தெரியும். எல்லா லைவ் ஸ்ட்ரீம் ஆப்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு மோடு ஸ்க்ரீன், அதாவது ப்ரொடெக்ட், ஏன்னா எனேபிள் திஸ் ஃபியூச்சர் டு ப்ரொடெக்ட் யுவர் ப்ரைவேட் டேட்டா ஃப்ரம் வியூவர்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஸோ அதுக்கும் 50 காயின்ஸ் கொடுத்தா தான் அந்த ஷீல்டு மோட் ஆன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சேவ் டு டிவைஸ்னால் உங்கள் லைவ் வந்து அது உங்கள் டிவைஸில் வந்து சேவ் ஆகாமல் கேட்குறாங்க. வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ரீம் டிலே, ஒரு சில ஸ்ட்ரீம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏதாச்சும் லைவ் போடுறோன்னா டிலே என்னாச்சும் போல இத்தனை மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லேட்டாக அவங்களுக்கு வந்து வரணும், இத்தனை செகண்ட்ஸ் லேட்டாக தெரியணும். ஸோ அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரீம் டிலே பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணுங்கள். ஓகே, எல்லாமே செட் பண்ணி பார்க்காம முடிச்சிங்கன்னா அப்படியே வெளில வாங்க. வெளில வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சில செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. வீடியோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன் பண்ணிக்கோங்க. மைக்ரோஃபோன் சவுண்டு வேணும் ஆன் பண்ணிங்க. நான் ஏன் ஆஃப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் பேசுகிறது இந்த நான் வாய்ஸ் கொடுத்துட்டுருக்கேன்ல, அது வந்து அந்த ஆன் பண்ணால் வந்து கேட்காம போயிடும். அந்த மாதிரி நிறைய தடவை ஆயிருக்கு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறபோது அதை நம்ம ஆன் பண்ணி ஒரு சில ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா சவுண்ட் வந்து கேட்காம போயிடும். ஸோ அதனால் அது ஒரு பயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சாட் வெயிட், ஸோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன் பண்ணிங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிங்க. சாட் வெயிட்னா நம்ம சாட்லாம் பார்க்கலாம்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டே இருக்கும்போது அது. அதுக்கப்புறமா ஃபேன் லீடர் போர்டு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்டர் காயின்ஸ், அதாவது நீங்கள் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நிறைய ஆடியன்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி காயின்ஸ் கிவ் அவே அப்படின்றது ரூட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஸோ நீங்கள் மற்ற லைவில் போய் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அவங்க வந்து ஒரு காயின்ஸ் கிவ்அவே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் வந்து கிவ்அவே பண்ணுறீங்களோ, அதாவது அதிகமான காயின்ஸ் கிவ்அவே பண்ணால் அதிகமான வியூவர்ஸ் வந்து உங்கள் லைவை வந்து பார்க்கறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிடலாம். ஸோ இதுதான், நீங்கள் எவ்வளோ காயின்ஸை கிவ்அவே வந்து உங்கள் ஃபேன் லீடர் போர்டுக்கு வந்து யாரை வந்து உங்கள் ஸ்ட்ரீம் அதிக மணி நேரம் பார்க்குறாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு கிவ்அவே பார்த்தீங்கன்னா போய் ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துடும். நீங்கள் எதுவுமே பண்ணதுக்கு தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்குவாட் கேம் ப்ளே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையில்லை. அண்ட் ஸ்ட்ரீம் ஆன் அதர் பிளாட்ஃபார்ம், நம்ம வந்து எந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம் அதோட கீ பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துங்க. ஸோ ஸ்ட்ரீம் கீ, அதுக்கப்புறமா வந்து அதர் சேனல்ஸ் இருக்குல்ல, ஸோ இதில் தான் வந்து யூடியூப்பில் லைவ் பண்ணுறீங்கன்னா யூடியூப் கொடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி ரூட்டரில் பண்ணிகிட்டே நான் வந்து யூடியூப்பில் பண்ணோன்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் எல்லாமே பண்ணி முடிச்சிங்கன்னா ப்ளே அப்படின்ற மாதிரி கொடுத்தா போதும். ஸோ நான் வந்து எதனாச்சும் ஒரு ஓகே யூடியூப்பை பார்த்தீங்கன்னா வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்பாக ஓகே எல்லாம் பண்ணி முடிச்சு நான் ஜஸ்ட் வந்து நான் ப்ளே அப்படின்ற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரீம் ஸ்டார்டிங் அப்படின்ற மாதிரி வந்துட்டுருக்கு. ரெசல்யூஷன் ஃபார் ஸ்ட்ரீம், நம்ம ஸ்ட்ரீமுக்கு வந்து எவ்வளோ ரெசல்யூஷன் வைக்கலாம் அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ 360p தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸ்டார்ட் நவுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார்ட் நவ் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனல்ஸ் வந்து இதை பற்றி நம்ம வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அவங்கள சந்திக்கிறேன். பை கைஸ்.